Dear students, welcome to online class with Eva. 12th Maths, 3rd chapter, Theory of Equations, exercise 3.1. 7th sum. If alpha, beta and gamma are the roots of the polynomial equation ax cubed plus bx square plus cx plus d equal to 0, find the value of sigma alpha by beta r in terms of the coefficients. இப்போ பாருங்க, let alpha, beta and gamma be the roots and gamma be the alpha, beta and gamma be the roots. என்னென்ன இப்போ sum of the rootsனா என்ன 3 இருக்கும்போது alpha plus beta plus gamma equal to minus b by a and என்ன alpha beta plus beta gamma plus gamma alpha. Okay, gamma alpha equal to c by a and இன்னொன்று என்ன alpha beta gamma equal to minus d by a. இதுதான் வந்து sum of the roots, product of the roots. Suppose sigma alpha plus beta by beta r na என்னன்னா இப்படி சிக்மான்னு கொடுத்தாலே இது denotes the full இது alpha by plus beta r plus beta by alpha r plus gamma by alpha beta ன்னு அர்த்தம். சிக்மான்னு denote பண்ணாலே. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம்னா இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? alpha, beta and gamma. ஓகே, இப்போ இங்கே என்ன இல்லை? ஆல்ஃபா இல்லை. ஸோ இங்கே சேம் வித் த நியூமரேட்டர் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகிடும். இங்கே பீட்டா இல்லை. ஸோ அதுவே வந்து இங்கே நியூமரேட்டரில் பண்ணும்போது ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் இங்கே காமா இல்லை, இதை நியூமரேட்டரில் பண்ணும்போது ப்ளஸ் காமா ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போது நம்மளுக்கு இது ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா whole square minus 2 alpha beta plus beta gamma plus gamma alpha is the formula divided by alpha beta r. Okay, நம்ம இந்த alpha plus beta plus gamma என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? minus b by a. Okay, minus b by a the whole square. Okay, minus 2 alpha beta plus beta gamma plus gamma alpha என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? c by a divided by என்ன alpha beta gamma. alpha beta gamma என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? minus d by a. so minus d by a. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? b square by a square because இது வந்து minus b by a the whole squareன்றதால minus into minus plus ஆயிடும். minus 2c by a. okay, minus 2 by a c by a into இது என்ன ஆகும்னா ரெசிப்ரோகேட் ஆயிடுச்சுன்னா minus a by d ன்னு ஆகிடும். இதை ரெசிப்ரோகேட் ஆகும்போது மைனஸ் நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, minus a by d ன்னு ஆகிடும். இப்போ அகெயின் இங்கே எல்சிஎம் எடுங்க. இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்னா a ஸ்கொயர் எல்சிஎம். இங்கே a ஸ்கொயர் இருக்குது. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இன்ட்டு a மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர் வரும். ஸோ சேம் வித் த நியூமரேட்டர் இன்ட்டு a. அப்போ 2ac இன்ட்டு மைனஸ் a பை டி. ஓகே, இன்ட்டு a பண்ணால் a ஸ்கொயர் வரும். ஸோ அந்த சேம் நியூமரிக் வித் த நியூமரேட்டரில் பண்ணுறோம். ஸோ 2ac divided by a square ஆகிடும். a square LCM 2ac ஆகிடும் இன்ட்டு a by d. இப்போ என்ன வரும்? b square minus 2ac divided by இந்த மைனஸ் இங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். மைனஸ் ஓகே ஈக்குவல் டு a கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரு a இருக்கும் ad. ஓகே, இந்த மைனஸை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது 2ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி. இதுதான் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ப்ரூவ் தட் 2ac 2 ஈக்குவல் டு 2ac மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி. இங்கே மட்டும் பார்த்துக்கோங்க, இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? a ஸ்கொயர் வரும். என்ன மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர் வரும்? இன்ட்டு a. ஸோ சேம் நியூமரிக் வித் த numerator also 2ac divided by a square. அப்போ a கேன்சல் ஆகிடும். a ஸ்கொயர்னா இங்கே ஏவும் இங்கே ஏவும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸை வெளில எடுத்துகிட்டு வந்துடும். b ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைடட் பை ஏடி. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2ac மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி.
ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.